மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸோட நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போ வருது, கொண்டாட்டம் பற்றி ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டாட்டத்தை பற்றியும் தகவல் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் இருக்குது இல்லையா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் 1,00,000 அப்படின்ற இலக்கை தொட முடியும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியும் பண்ணிடுங்க, மாற்று கருத்து கிடையாது. ஸோ தயவுசெய்து அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட பிக் பாஸ் கொண்டாட்டும் இந்த வாரம் பிளானிங் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வாரம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் போயிட்டு இருந்ததால கடைசியில் வந்து இது சூப்பர் சிங்கரோட கிராண்ட் ஃபினாலே இதெல்லாம் நடந்ததால ஸோ ஷூட்டிங் வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்றது தான் தகவல் வருது. பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங் ஸோ அடுத்த வாரம், ஸோ அந்த பிப்ரவரி இந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வீக்கெண்டில் ஷூட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வாரம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழிச்சு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ பிப்ரவரி 3வது வாரம் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான 3வது இல்லை 4வது வாரம் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிக் பாஸ் கொண்டாட்டம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அப்படின்னு வந்தோன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் போயிட்டு இந்த கொண்டாட்டத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் வந்து 2 நாளாக போட்டாங்க கொண்டாட்டம், பாகம் 1 பாகம் 2ன்ட்டு. இந்த சீசன் இன்னும் அடுத்த வாரம் ஷூட்டிங்கு எந்த ரீதியில் எப்படிலாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு பெரிய ஐப்பு இருக்க மாதிரி தெரில. பார்ப்போம். இதுதான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ரீசன்ட் அப்டேட் நம்ம கிடச்சிது. அடுத்து சபரியோட பர்த்டேக்கு எல்லாரும் போயிருந்தாங்க நிறைய பேர். ரம்யா ஜோ எங்க அப்படின்றது எனக்குமே தெரில. ரம்யா ஜோ வந்து அதை ஜாயின் பண்ணல. குறிப்பாக ரம்யா வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே சபரி அண்ணா அப்படின்ற மாதிரி. அண்ணாக்கு விஷலாம் பண்ணியிருந்தாங்க. பட் நேரில் வந்து சந்திச்சதோ இது எதுவுமே தெரில. மேபி ஃபோன் கால் பேசியிருக்கலாம், சபரிக்கிட்ட ஃபோன் காலோ இல்லை வீடியோ காலோ ஏதாவது பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். பட் அந்த அன்பு கேங்கில் அவங்க வரல. மற்றபடி இவங்க எல்லாம் க்ளோஸாக வந்து கடைசி நாட்களில் யாரெல்லாம் க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் போய் சபரியோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களே, சென்னை சர்ப்ரைஸ், அதில் வீடியோஸ்லாம் நிறைய விட்டுருக்காங்க. யாராவது அதை போய் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் போய் பார்த்துட்டு பயங்கரமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய வீடியோஸ் கிளிப்ஸ் வந்திருக்குது. இது ஒன்று. அடுத்து நேற்று சூப்பர் சிங்கரோட ஃபினாலேயில் நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் குறிப்பாக பிக் பாஸ் ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க போல். அதில் அரோரா, விக்ரம், சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், திவ்யா, கெமி, பிரவீன்ராஜ், கனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்ற ஒரு பெரும் படையே, பிக் பாஸ் சீசன் 9ஓட பெரும் படையே போய் அங்கே பங்கேற்று அதை சிறப்பித்து வைத்துள்ளனர் அப்படின்றதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் குறிப்பாக அந்த ஃபைனலிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த ஃபைனலிஸ்ட்டில் ஒரு பொண்ணு வந்து அரோரா பாட்டு பாடினாங்கல்ல, அரோராவோட பாட்டு வந்து பாடி ஒரு பயங்கரமான ஒரு 10 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு நம்மளே சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அரோராவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்களாம் ஸ்டேஜில். வேறு மாதிரிக்கா, நீங்கள் இப்போ நீங்கள் பாட்டின பாட்டு எனக்கு கொஞ்சம் பயங்கரமான ட்ரெண்டு கொடுத்துருக்குன்ற மாதிரி அரோராக்கு அந்த நன்றியும் தெரிவித்த தருணத்தை நம்மளால் கேள்விப்பட முடியுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதை தாண்டி நிக்கில் தான் அந்த சூப்பர் சிங்கரோட வின்னர். அவருக்கு ஒரு நிறைய பாராட்டுகள் வந்த வண்ணம் உள்ளது. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து கனி விசஸ் விஜி, இவங்க 2 பேருக்கும் ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் நடந்திருக்குது. விஜி கேள்வி கேட்க கனி பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் அந்த மோடில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எஃப்ஜேவை பற்றியும் சபரியை பற்றி, விக்ரமை பற்றி, ஸோ இந்த அன்பு கேங்குன்றாங்களே அவங்கள பற்றி நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களும் சொல்லியிருக்காங்க. யாராவது போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இது ஒன்று. அடுத்து விக்ரமோட இது ஃபேன்ஸ் மீட்டில் ஒரு பக்கம் இவங்க போய் கலந்துட்டு இருந்தாங்க, சாண்ட்ரா போய் கலந்துக்கிட்டது நம்மளால பார்த்தோம், சுபியும் போய் கலந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கிளிப்ஸ் இன்னும் முழுசாக பார்க்கல. பட் என்ன, விக்ரம் ஏகப்பட்ட தக் லைஃப் கொடுக்குறாரு போல இருக்க. ஒரு பக்கம் பார்வதிக்கா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கா இருக்கட்டும், யார் கமருதனுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு, வியானாக்கு இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய பேருக்குலாம் நான் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சிறப்பாக பண்ணுறீங்க விக்ரம், சிறப்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. எத்தனை இன்டர்வியூங்க பார்க்கறது ஒரே நாளைக்கு. விக்ரம் அது வருது, திவ்யா அது வருது, கானா வினோத் வருது, பார்வதி வருது, கமருதீன் வருதுன்ற மாதிரி வரிசையாக எல்லா ஃபுட்டேஜும் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தால் எதை தான் நம்ம பார்க்கறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓகே, இது இன்னும். அடுத்து இன்னொரு ட்விஸ்ட்டு கேள்விப்பட்டீங்களா? எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மீட் நடந்தது. எங்கள் தலைவருக்கு எங்கடா ஃபேன்ஸ் மீட்டு, அவருக்கு ஃபேன்ஸ் மீட் வைக்கலன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்ற கேட்டகிரியில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார் இல்லையா, திவாகர், அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்க போதான். இது என்ன குத்தா இருக்குது அப்படின்னு தானே நம்புறீங்க? நானும் அப்படி தான் ஒரு போஸ்ட்டையும் ஒரு பேனரையும் பார்த்தேன்.
பிப்ரவரி 19ஆம் தேதி 10 மணிக்கு காலைல வாட்டர்மெலான் ஸ்டாரோட ஃபேன்ஸ் மீட் நடக்குதான். இது என்ன புது கதையா இருக்குல்ல? அப்படிதாங்க இருந்தது. இந்த பேனர்ல இப்படிதான் போட்டிருந்து. பிப்ரவரி 19 10 மணிக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இங்க இடம் பிளேஸ் டீட்டெயில்ஸ் ஒண்ணுமே காணுமேடா, ஒன்றும் காணும், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் டேட்டு டைமிங் போட்டால் நம்ம ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சா இல்லையா, நடக்குமா நடக்காதா, எந்த இடம்னு தெரிஞ்சால் தானே போவாங்க. இடத்தையே போடாமல் ஃபேன்ஸ் மீட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னத்தை சொல்கிறது போங்க, அவரா மாதிரியே இதுவும் இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ஒன்று பக்கம். அடுத்ததாக பார்வதி ஒரு பக்கம் ரேலி ஒன்று இங்கே முடிச்சிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் முடிஞ்ச மறுநாளே வந்து பார்வதியோட ரேலி இங்கே சென்னையில். அடுத்து மதுரைக்கு போனாங்கல்ல, பாசக்காரங்கய்யா மதுரை மக்கள். அங்கே போயிட்டு நாங்களும் ஒரு ரேலி பண்ணுவோம்லன்ற மாதிரி பார்வதி போகிற இடம்லாம் ஒரு ரேலியாக இருக்குது. அங்கே ஆர்த்தி எடுத்து மாலை போட்டு பயங்கரமான வரவேற்புன்ற மாதிரி ரீல்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்கள் பார்வதி எங்கேயாவது உங்கள் ஏரியாவில் சந்திக்கணும்னா மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்து திருச்சி பக்கம் வந்து ஒரு ரேலியை பண்ணிட்டு போயிருங்க. கோயம்புத்தூர் பக்கம் வந்து ஒரு ரேலியை பண்ணிட்டு போங்க. பெங்களூராக இருந்தால் பெங்களூர் பக்கம் வந்து ஒரு ரேலியை பண்ணிட்டு போயிருங்கன்ற மாதிரி சொன்னீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் பார்வதி வருவார்கள், வந்து ஒரு ரேலி பண்ணுவாங்க. நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தயவுசெய்து அந்த கமெண்ட்டை போயிட்டு அங்கே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களே யார் யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணிக்கலாம், பண்ணுறங்க மறக்காமல். ஓகே, அடுத்து பார்வதி ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் போயிருந்தது பார்வதியோட சேனல்ல, 55 நிமிஷம்னு நினைக்கிறேன். இப்போ 2வது பாட்காஸ்ட் இன்டர்வியூ லோடிங் ஆன். ஏன்னா அவங்களால தான் டிஸ்னி பிளஸ் இது ஹாட் ஸ்டார் லைவ், இது விஜய் டெலிவிஷன் லைவ்லையும் பதில் சொல்ல முடியாது. மற்றதுக்கெல்லாம் நாங்களாக போயிட்டு மற்ற சேனலில் பதில் சொல்லுவோன்ற மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தகவல் வருது. சரி, பார்வதி தான் பாட்காஸ்ட் வருதுன்னு பார்த்தா இல்லை. அடுத்து திரும்பவும் கமருதீனோட பாட்காஸ்ட்டுமே திரும்ப லோடிங் ஆகுது அப்படின்ற தகவல் வருது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. பார்வதியோட பாட்காஸ்ட் நம்பர் 2, கமருதீனோட பாட்காஸ்ட் நம்பர் 1, இது ரெண்டும் வரப்போகுது. எந்த சேனல்லாம் தெரில, ஆனால் வரப்போகுதுன்ற தகவலை உங்ககிட்ட வந்து சேர்த்துடுறேன். இது ஒன்று. அடுத்ததாக நம்ம பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து 2 பேரும் ஏதோ கெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல. அதில் ஒரு பயங்கரமான ஒரு அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த உடனே ஷூட்டுன்னு சொன்னார், இன்னும் ஷூட்டுக்கு போகாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் எனிவே எல்லாரும் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். இன்னொரு பக்கம் என்ட்ரி ஒரு பக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கெஸ்ட் என்ட்ரி ஒரு பக்கம்ன்ற மாதிரி 4ஆம் மொழிக்கு எல்லாரும் ஒரு பக்கம் பிஸியாகவே இருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. இதுதான் தற்போதைய அப்டேட்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட. ஓகே, அடுத்து நம்ம பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா மலைக்கு ஏறி அது ஒரு பிரச்சனையாகி 10,000 ரூபாய் ஃபைனை கட்டி போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தல்சா இருக்குது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, தடை செய்யப்பட்ட பகுதிக்கு எதுக்கு ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவும் இப்போ வைரலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் தற்போதைய பிக் பாஸோட நிகழ்வுகள். மக்களே மறக்காமல் அந்த ஒரு 50 அப்படின்ற ஷோவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை போடுங்க பாஸ், ஃபோட்டோவை காமிச்சா தானே எங்களுக்கு தெரியுன்றீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவை காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியுதான்றதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வீடியோலாம் யூஸ் பண்ணிப்பேன். அதையும் நான் சொல்லிடுறேனே. இதோ பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, கிளியராக தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரியே ஃபோட்டோஸை காமிச்சிடலாம். திஸ் இஸ் த ஃபோட்டோ. ஓகே, அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா 50 கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோவையும் காமிச்சிடுவோம். ஏன்னா எனக்கே நேம் மெமரைஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க நேம்ஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு எபிசோடில் வந்து சந்திக்கிறோம். ஸோ பாய் கைஸ்.